அந்த எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கீழே அவள் விழுந்திருப்பா, ஆனால் முறிஞ்சு கிரிஞ்சு அதெல்லாம் ஆகாது. அது உடனே விழுந்தேன் ஆனால் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறா பத்தில. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சரியாயிடும். எலும்புக்கு ரொம்ப நல்லது இது. இதில் 4 கப்பு ஜலம். இப்போ இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மணல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. அதனால் இந்த வெள்ளைப்பொடியை நான் அப்படியே இதில் போட்டிருக்கேன். இதை ஆற வச்சும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். ஆமாம், அழகாக தூள் தூளாக வருது. இதாவது மிக்ஸில் போட்டு அரைக்கணும். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ஒரு உளுந்து பால் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இப்போ வந்து எலும்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. நிறைய கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கீழே விழுந்தா எலும்பு முறிஞ்சு போச்சு, அப்புறம் அதில் கிராக் விழுந்துருத்து, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா சாப்பிடும்போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா, அதெல்லாம் ஆகாது உங்களுக்கு. அந்த எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். கீழே அவள் விழுந்திருப்பா, ஆனால் முறிஞ்சு கிரிஞ்சு அதெல்லாம் ஆகாது. அது உடனே விழுந்தேன் ஆனால் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிற பத்தில. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சரியாயிடும். எலும்புக்கு ரொம்ப நல்லது இது. இதில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வாய்க்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கறது, பெரியவாளும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உளுந்து கஞ்சி பண்ணுறதுக்கு 100 கிராம், அதாவது அரை கப்பு உளுந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். 150 கிராம் வெள்ளை பொடியாக வாங்கி வச்சுருக்காவ, அதனால 150 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். பால் 200 ml பால் பாருங்க. கொஞ்சம் சுக்குப்பொடி, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இவ்வளவு தான் நமக்கு வேண்டிய சாமான். இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு, அதாவது 4 கப்பு ஜலம், இதில் 4 கப்பு ஜலம் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்தை நல்லா களைஞ்சிட்டு இந்த 4 கப்பு ஜலத்தை குத்தி இதை நல்லா வேக வச்சுக்கணும். குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். 4 கப்பு ஜலத்தை குத்தி வேக வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுடுதா? அரை கப்பு உளுந்து, 3/4 கப்பு வெல்லம், 1 கப்பு பால், 4 கப்பு ஜலம், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சுக்குப்பொடி, இவ்வளோதான் அதுக்கு தேவையான சாமான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்லா உளுந்த 4 களை களைஞ்சிட்டு இந்த ஜலத்தை குத்தி இதை வச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம். இப்போ உளுந்த பாருங்க, வேக விட்டு எடுத்துட்டாச்சு. இந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டு பாருங்க, நல்லா மசிச்சுட்டேன், கரண்டியாலேயே மசிச்சுட்டேன். இதை நீங்கள் வேணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, ஆனால் நான் போட போகிறது இல்லை. இந்த அளவுக்கே நல்லா மசிஞ்சு கொடுத்துட்டு இப்போ இந்த ஜலத்தை கொஞ்சம் குத்தி நல்லா அப்படியே கரைச்சிக்க வேண்டியது தான். இதில் இந்த வெல்லத்தையும் இதில் போட்டு, உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மணல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. அதனால் இந்த வெள்ளைப்பொடியை நான் அப்படியே இதில் போட்டிருக்கேன். சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி, மிச்சம் இருக்கிற ஜலத்தையும் குத்தி நல்லா ஒரு கொதி விட்டுப்போம். நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ நம்ம அதில் 1 கப்பு பாலை குத்த போகிறோம். அவ்வளோதான், சூடான சுவையான உளுத்தங்கஞ்சி ரெடி. இதை ஆற வச்சும் சாப்பிட்லாம், சூடாகவும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை சாப்பிட்டுக்கலாம். லீவு நாளில் ஒரு கஞ்சிக்கு பதிலாக இதை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்கோ. பெரிய வெள்ளமும் சாப்பிட்லாம். பல், எலும்பு அதோட வளர்ச்சிக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆளுக்கு 1 டம்ளர் சாப்பிட்லாம். சாப்பிட்லாமா, நிறைய பால். இது நம்ம மொத்தத்துக்கு இது எவ்வளவு, 100 கிராம் உளுந்து போட்டிருக்கோமா? ஏன்னா நம்ம ஜலம் நிறைய குத்தி பாலும் நிறைய குத்தி நீர்க்க பண்ணியிருக்கோம்.
வேணும்னா ஜலத்தை கம்மி பண்ணிக்கலாம், பண்ணிட்டு கெட்டியாக கூட பண்ணலாம். களிமையா? ஆமாம், அது அவ்வளவு களியாக பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இது நம்ம இப்போ இப்படி பண்ணியிருக்கோம், இதை நல்லா சாப்பிட்லாம் தாராளமாக. 5-6 பேர் இருக்கோமோ இல்லையோ, ஆளுக்கு ஒரு டம்ளர் வருமா? இல்லை ஒருத்தரே இன்னொரு டம்ளர் கூட வேணும்னு கேட்டா இல்லை நான் சொல்ல முடியும். இதில் வேணும்னா நீங்கள் இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பெல்லாம் வறுத்து கரகரன்னு அரைச்சி இதில் போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனால் உளுத்தங்கஞ்சிங்கிறது இவ்வளவு தான், இவ்வளவு பண்ணாலே போரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ட்ரெடிஷ்னல் உளுத்தங்கஞ்சி அப்படிங்கிறது இவ்வளவு தான். இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தங்கஞ்சி மாதிரியே தெரியாது, நல்லா இருக்கும். முந்திரி பருப்புலாம் அரைக்க வேண்டாம், நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். இல்லது புல்லட் பொடி பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல இல்லையே, இது வர அப்படியே இருக்கு. இங்க உங்க கையில கொடுத்துக்கினா ஆமா இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது ஒரு 7 தான் இருக்கு, இது அரைக்குமா என்ன? பொடியா சைடுல ஓட்டமே ஒண்ணு இருக்கா, அதுக்குள்ள சொருகு. அப்படியே சொருகிட்டியா? திருகு தட்டுல வச்சுக்கோ. அப்படியே அப்படியே திருகணும்னா இல்லை போட்டாச்சா? இப்போ இப்படி திருகணுமா? ஆமா, அழகா தூள் தூளா வருது. இதாவது மிக்ஸில போட்டு அரைக்கணும். இந்த மாதிரி வேணும்னாக்கா நீங்க இப்படி பண்ணிக்கோங்க. முந்திரியா பேரு பாதாம் தரேன் பேரு. பாருங்க 4 பாதாம் இருக்கு. பாதாம் பேரு. ஆமா, என்னத்தையோ இன்னைக்கு எல்லா மிஷினும். ஆனா இது கைக்கு நல்ல வேலை, கைக்கு எக்ஸசைஸ். ஆமா, வெரி குட் தான். பிளேடு தான் அதுக்கு உள்ளுக்குள்ள. நம்ம இடிக்கிறதுனாலும் இதுதானே பண்ண போறோம். இது நல்லது, கைக்கு நல்ல. கார்த்தால அப்படிதான் சுக்க போட்டு பிளேடு தான் இருக்கு, தெரியாது உனக்கு? பிளேடு தான் வச்சிருக்கானுங்க உள்ளுக்குள்ள, பிளேட அப்படியே கட் பண்றது அவ்வளவுதான். கார்த்தால அப்படிதான் சுக்க போட்டு இடிச்சுட்டு இருந்தேன். இங்க கொண்டாமா புல்லட்ல போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்லட்ல போட்டு அந்த சுக்க பொடி பண்ணி கொடுத்தா, அது நல்லா பொடியாயிடுது. இந்த பாருங்க, சுக்க போட்டு இடிச்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள போட்டு திருக்கி, இதுக்கு ஒரு மெஷின் இருக்கு, அதில் ஃபிட்டப் பண்ணி இப்படி வச்சு ஃபிட்டப் பண்ணி கர்ன்னு அரைச்சிட்டா. புல்லட் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. அப்படியா? புல்லட் வீடியோ போட்டிருக்கலாம் பாருங்க. இப்போ பாருங்க பொடியா எடுத்தா பாதாம் முந்திரி. கத்தி வச்சு நறுக்கிறதுக்கு எவ்வளவு நாளை ஆகும் பாரு, எவ்வளவு நாளையில திருவிட்டேன்னு. இதை வேணும்னா இந்த பாருங்க இப்படி மேலாப்புல கொஞ்சோன்னு போட்டுக்கோ. போடணும்னு அவசியம் இல்லை, உளுத்தங்கஞ்சிக்கு போட வேண்டியது இல்லை. இருந்தாலும் நம்ம வீடியோக்கு அழகு காட்டுறதுக்காக வேண்டி இதை போட்டிருக்கோம். இப்போ இதை செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப சட்டன் பண்ணிடலாம். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, அதனால இதை பண்ணி கொடுங்கோ. இந்த திருகிறதெல்லாம் வாங்கி வச்சுன்னு குழந்தைகளையே வச்சு அந்த முந்திரியை திருகிறது பாதாம் திருகிறது இந்த வேலையெல்லாம் கொடுத்தேன்னா கொஞ்சம் இம்சை இல்லாமல் இருக்கும். ஆற்றுல அதுகளுக்கும் வேலை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த உளுந்தங்கஞ்சியோட பயன்கள்லாம் வரும். இப்போ தமிழில் எல்லாரும் கேட்குறான்னு இங்கிலீஷ்லேயும் போடுறா, தமிழ்லையும் போடுறா, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான இணை உணவு. இது கட்டாயமாக கொடுக்க வேண்டிய உணவு இது. அதனால இதை பண்ணி எல்லாரும் சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.